வணக்கம். ஆன்மீக செய்திகள். புதுச்சேரி அடுத்த மண்ணடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கூனிச்சம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ தேவநாத பெருமாள் கோவிலில் திருக்கல்யாண உற்சவம் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் நடைபெறும். இவ்வாண்டிற்கான திருக்கல்யாண உற்சவம் நேற்று இரவு கொட்டும் மழைகள் நடைபெற்றது. மழையை பொருட்படுத்தாமல் பட்டர்கள் ஸ்ரீ வேதநாத பெருமாளுக்கும் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கும் திருக்கல்யாணத்தை நடத்தினர். சுற்றுப்பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் திருக்கல்யாண உற்சவத்தில் பங்கேற்றது மேலும் சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது. திருக்கல்யாணம் முடிந்தவுடன் திருமாங்கல்யம் வைத்திருந்த தேங்காய் ஏலம் விடப்பட்டது. இதனை பெண் பக்தர் ஒருவர் 400 ரூபாய்க்கு ஏலம் எடுத்து மடியேந்தி பெற்றுக் கொண்டார். இந்த தேங்காயை வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபட்டு வந்தால் சகல நலன்களும் கிடைக்கும் என்பது அந்த ஊர் மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. திருவெற்றியூர் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் ஆதிபுரீஸ்வரர் சன்னதியில் நவராத்திரி திருவிழா மிக விமரிசையாக நடைபெற்று வரும் நிலையில் நேற்று 4ஆம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு சுவாமி காமதேனு வாகனத்தில் நந்தினி அலங்காரத்தில் காட்சியளித்தார். மங்கள வாத்தியங்கள் முழங்க பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் எழுந்தருளி வீதி உலா வந்தார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மக்கள் ஓம் சக்தி பராசக்தி என்ற முழக்கத்தை எழுப்பினர். இந்த நவராத்திரி உற்சவ விழாவில் ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தஞ்சாவூர் பெரிய கோவிலில் இந்த ஆண்டு நவராத்திரி விழா செப்டம்பர் 21ஆம் தேதி வெகு விமரிசையாக தொடங்கியது. விழாவின் 4ஆம் நாளை முன்னிட்டு தெரியநாயகி அம்மனுக்கு சிறப்பு காயத்ரி அலங்காரம் செய்யப்பட்டது. மகா தீபாராதனையும் காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் அம்மனை காத்திருந்து தரிசனம் செய்து மனமுருகி வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் முசிறியில் கள்ளர் வீதியில் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த நவராத்திரி விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு பல்வகை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கொழு மண்டபத்தில் மதுரை மீனாட்சியம்மன் அலங்காரத்தில் மாரியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இரவு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. சுற்றுப்புற பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதேபோல் உண்ணாமலை அம்மன் உடனுரை அண்ணாமலையார் கோவிலில் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு தாய் மூகாம்பிகை அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர். கண்ணன் பாடிய பாடல்களை பரவசப்படுத்திய சிறுமிகள். தஞ்சாவூர் மேலவீதி நவநீத கிருஷ்ணன் கோவிலில் நவராத்திரி விழா கோலாகலமாக நடைபெற்றது. அரண்மனை தேவஸ்தான கோயில்களில் ஒன்றான இந்த ஸ்தலத்தில் ருக்மணி சத்யபாமா கோதை சமேத நவநீத கிருஷ்ணன் பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். நவராத்திரி கொண்டாட்டத்தின் பகுதியாக சிறுவர் சிறுமிகளின் பக்தி பாடல் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. பக்தி மனம் கமழ தெய்வீக குரலில் சிறுவர்கள் கண்ணன் பாடல்களை பாடி பரவசமடைந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு இசை நிகழ்ச்சியை மெய்மறந்து கேட்டு ரசித்தனர்.
தூத்துக்குடியில் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு தசரா பண்டிகையை முன்னிட்டு 45 அடி உயர கிருஷ்ணர் மற்றும் காளி பொம்மைகள் வீதிகளில் ஊர்வலமாக சென்றது. இந்த ஊர்வலத்தையொட்டி காளி வேடம் அணிந்த பக்தர்கள் பறவை காவடி எடுத்தும் அழகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தியும் ஊர்வலம் சென்றது பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. இந்து மக்கள் கட்சி மற்றும் ருத்ர தர்ம சேவை அறக்கட்டளை ஒவ்வொரு ஆண்டும் வெகு சிறப்பான ஏற்பாட்டை செய்து வருகிறது. பெரும்பாலும்
நகராட்சியில் உள்ள பிரசித்தி பெற்ற கன்னிகா பரமேஸ்வரி கோவிலில் நவராத்திரி மகிமை என்ற தலைப்பில் பல்வேறு தெய்வீக நிகழ்ச்சிகளை நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த கலைமாமணி சோமசுந்தரம் குழுவினர் பொம்மலாட்ட நிகழ்ச்சி பார்ப்பவரை பரவசத்தில் ஆழ்த்தியது. இதில் சரஸ்வதி, மகாலட்சுமி, மகிஷாசுரமர்த்தினி 3 தெய்வங்களின் பெருமைகளை கதையாக தயாரித்து பொம்மலாட்டம் அரங்கேற்றப்பட்டது. பாரம்பரியமிக்க பொம்மலாட்ட நிகழ்ச்சியை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என அனைத்து தரப்பினரும் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து மகிழ்ந்தனர். திருவெற்றியூரில் இயங்கி வருகிறது ஸ்ரீ சங்கர வித்யா கேந்திரா மெட்ரிக் பள்ளி. இங்கு வருடா வருடம் 9 நாட்கள் கொலுபொம்மைகள் வைத்து வழிபடுவது வழக்கம். இந்த வருடம் அறிவியல் மற்றும் ஆன்மீகம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கொலு வைக்கப்பட்டிருந்தது. நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு என பஞ்சபூதங்களை நினைவுபடுத்தும் விதமாகவும் கடவுள்களை நினைவுகூரும் விதமாகவும் அறிவியல் மற்றும் ஆன்மீகம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கொலு வைக்கப்பட்டிருந்தது. திருவண்ணாமலை, காளஹஸ்தி, காஞ்சிபுரம், திருவானைக்காவல், சிதம்பரம், நடராஜர் கோவில் உள்ளிட்ட கோவில்களின் தத்ரூப காட்சிகளும் 7 கிரகங்கள், 9 கோள்கள் சார்ந்த கோவில்கள் குறித்தும் வாழ்வியல் முறை குறித்தும் கண்காட்சிகள், பொம்மைகள் வைக்கப்பட்டு பள்ளி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வடிவமைத்துள்ளனர். இதனை பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், சுற்றுப்புறத்தைச் சேர்ந்தவர்கள் என அனைவரும் கண்டுகளித்து வியப்படைந்து வருகின்றனர்.